வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் காம்பினேட்டோரிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஆர் பைன்னு சொல்லலாம். பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் இந்த ஃபார்முலா இட் சேஞ்சஸ் த ஃபார்ம் டிபெண்டிங் ஆன் த எக்ஸாக்ட் இன்ஸ்டன்ஸ் டு பி கால்குலேட்டட். அதாவது இதே ஃபார்முலா தான், ஆனால் தேவைப்படுற இடத்துல நம்ம என்ன பண்ணிப்போம், கொஞ்சம் ஃபார்முலாவை மாற்றிப்போம். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க சேஞ்சஸ் ஃபார்ம் டிபெண்டிங் ஆன் த எக்ஸாக்ட் இன்ஸ்டன்ஸ் டு பி கால்குலேட்டட். நான் உங்களுக்கு பின்னாடி எந்த மாதிரி இடத்துல ஃபார்முலா மாறும்ன்றது சொல்கிறேன். இந்த ஃபார்முலா வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் காம்பினேட்டோரிக்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ஆர் பைன்னு சொல்லலாம். இந்த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் இந்த ஃபார்முலா இட் சேஞ்சஸ் த ஃபார்ம் டிபெண்டிங் ஆன் த எக்ஸாக்ட் இன்ஸ்டன்ஸ் டு பி கால்குலேட்டட். அதாவது இதே ஃபார்முலா தான், ஆனால் தேவைப்படுற இடத்துல நம்ம என்ன பண்ணிப்போம், கொஞ்சம் ஃபார்முலாவை மாற்றிப்போம். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க சேஞ்சஸ் ஃபார்ம் டிபெண்டிங் ஆன் த எக்ஸாக்ட் இன்ஸ்டன்ஸ் டு பி கால்குலேட்டட். நான் உங்களுக்கு பின்னாடி எந்த மாதிரி இடத்துல ஃபார்முலா மாறும்ன்றது சொல்கிறேன். இந்த ஃபார்முலா பாசிட்டிவ் சைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதாம்மா? 5 செட் பை எக்ஸ்பேன்ஷன். இப்போது இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபார் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி. இதோட ஃபார்முலா எப்படி வரும்னு கேட்டால் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸை சிங்கிள் எலிமெண்ட்ஸாக பாசிட்டிவில் எழுதுறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி எல்லாமே கார்டினாலிட்டி சிம்பிளுக்குள்ளே. அடுத்து 2 எலிமெண்ட் கம்பைன் ஆகிறது நெகட்டிவில், அதாவது போத் ஏ அண்ட் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் டி. ஏ வச்சு எல்லா காம்பினேஷன் முடிச்சாச்சா? அடுத்து பி இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ பியை வச்சு எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து சி இன்டர்செக்ஷன் டி. இந்த 6 டேர்மும் இங்கே இருக்கும். இப்போ 2 எலிமெண்ட்ஸ் கம்பைன்னா அது நெகட்டிவில் வரும். சிங்கிள் எலிமெண்ட்னா பாசிட்டிவில் வரும், டபுள் எலிமெண்ட் நெகட்டிவில் வரும். அடுத்து 3 எலிமெண்ட்ஸ் எப்படி வரும்? இங்கே பாருங்கள், ஏ பி சி டி. ஃபஸ்ட்டு ஏபிசி இது ஃபுல்லாக வந்துருச்சா? அடுத்து செகண்ட் எலிமெண்ட் என்ன வரும்? ஏபிடி. அதாவது இந்த 2 நான் கரெக்டாகவே வச்சுருக்கேன். அடுத்து ஏபிடி. அடுத்து பிசிடி, இந்த 3 எலிமெண்ட்டு. அடுத்து ஏசிடி. இந்த மாதிரி ஒரு 4 காம்பினேஷனுக்கு வரும். ஏபிசி, ஏபிடி, அடுத்து ஏசிடி 3 காம்பினேஷனா? அடுத்து பிசிடி, இந்த 4 காம்பினேஷன் வரும். அது 3 எலிமெண்ட்ஸ் டுகெதர்ன்றதுனால அதெல்லாம் பாசிட்டிவ் சைனில் வரும். அடுத்து 4 எலிமெண்ட் காம்பினேஷன் நெகட்டிவில் வரும். அப்போ அதுக்கு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி, இந்த 4ம் உள்ளே வந்துடும். இதுதான் ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வில் சால்வ் ப்ராப்ளம். அப்போ அந்த ப்ராப்ளம்க்கு எந்த டைப் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஒரே ஃபார்முலா தான் எல்லாருக்கும் இல்லை, இது சில சேஞ்சஸோடு வரும். இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுன்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ இன்ஸ்டன்ஸ் 1 யூனியன். அப்போது யூனியன், அதாவது இதுதான் இதே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்போ போட போகிறோம்னு கேட்டால், இப்போ 4 ஃபைனைட் சப்செட் இருக்குது, ஏபிசிடி. ஏ ஆர் பி இல்லை சி ஆர் டி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏ ஆர், இந்த ஆருக்கு மீனிங்கே என்னது? ஆர்னாலே யூனியன் அர்த்தம். இந்த மாதிரி கேட்டாலும் இதில் அட்லீஸ்ட் 1 ஆஃப் ஏபிசிடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் ஏவாவது இருக்கணும், இல்லை பியாவது இருக்கணும், இல்லை சியாவது இருக்கணும். ஆர் ஆர் ஆர்ன்ற வேர்டு தான் வரும். அடுத்து எனி 1 ஆஃப் ஏபிசிடி, இதில் ஏதாவது ஒன்று. ஆக மொத்தம் இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா அதோடைய ஆன்சர் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டி. அதோட ஃபார்முலா கொடுத்தாச்சு. புரியுதாம்மா? சப்போஸ் இப்போ அடுத்த இன்ஸ்டன்ட் பாருங்கள், த காம்ப்ளிமெண்ட். அதாவது ஏவும் கிடையாது, பியும் கிடையாது, சியும் கிடையாது, டியும் கிடையாது. நன் ஆஃப் ஏ ஆர் பி ஆர் சி ஆர் டி. அப்போது இது எய்தர் ஆர்னா இந்த ஃபார்முலா, நெய்தர் ஆர் நன்னுனா அதோடைய காம்ப்ளிமெண்ட். சரி, இதோட ஆன்சருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த காம்ப்ளிமெண்ட் யூனியன் மைனஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி யூனியன் டியோட கார்டினாலிட்டி. புரியுதாமா? இதோட ஹோல் பார் வேணும்னா யூனியன்லேருந்து இந்த இதை மைனஸ் பண்ணணும். இது இன்ஸ்டன்ஸ் 2. ஸோ எப்படிலாம் ஃபார்முலா நம்ம மாற்றிக்கிறோம் பாருங்கள். அடுத்து இன்ஸ்டன்ஸ் 3 பாருங்கள், எக்ஸாக்ட்லி 1 செட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஏ மட்டும் தான் இருக்கணுமா, பிசிடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போனா நம்ம இந்த ஏவை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஏவை மட்டும் வச்சு வர எலிமெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இது வெறும் ஏ இருக்கா? அதாவது ஏ இருக்கணும், இதில் இருக்கா 1. அப்போ சிங்கிள் எலிமெண்ட்டில் இது 1 தான் வரும். அடுத்து டபுள் எலிமெண்ட்டில் இதில் ஏ இருக்குது 1, இந்த இதுலேயே ஏ இருக்குது 2, இதுலேயே ஏ இருக்குது 3, இது 2த்துலேயும் ஏ கிடையாது, இதுலேயும் இல்லை, இந்த 3த்துலேயும் ஏ கிடையாது. ஸோ டபுள் எலிமெண்ட்டில் 3 காம்பினேஷன் வருது. அடுத்து ட்ரிப்பிள் எலிமெண்ட்டில் இதில் ஏ
இதில் ஏ இருக்குது, இதில் ஏ இருக்குது. அப்போ அதுலேயும் 3 வரும். 4 எலிமெண்ட்டில் 1 வரும். இங்கே பாருங்கள், சிங்கிள் எலிமெண்ட்டில் 1, டபுளில் 3 வந்திருக்கு, ட்ரிப்பிளில் 3 வந்திருக்கு, 4 எலிமெண்ட்டில் 1 வந்திருக்கு. இப்போ ஸ்டார்டிங் இந்த சிங்கிள் எலிமெண்ட் நான் பாசிட்டிவ், டபுள் எல்லாமே நெகட்டிவ் போட்டிருக்கேன் பாருங்கள். ட்ரிப்பிள் எலிமெண்ட் எல்லாம் பாசிட்டிவ் போட்டிருக்கேன் அண்ட் 4 எலிமெண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் போட்டிருக்கேன். இதுதான் தேர்ட் இன்ஸ்டன்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஃபார்முலா தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டோம். சில டேர்ம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்ஸ்டன்ஸ் 4 பாருங்கள், எக்ஸாக்ட்லி 2 செட்ஸ். அந்த எக்ஸாக்ட்லி 2 செட்ஸ் வந்து ஏ அண்ட் பி. இந்த நடுவில் இருக்க டேர்மை கவனிங்க. ஆண்டுனா ஏவும் இருக்கணும், பியே இருக்கணும். ஆண்டுக்கு சிம்பிள் வந்து இன்டர்செக்ஷன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ தனியாக எலிமெண்ட் ஏ பி எல்லாம் உள்ளே வராது இதில். ஏன்னா ஏவும் பியும் சேர்ந்து தான் இருக்கணும். அப்போ இதோடைய ஃபார்முலா எப்படி மாறும்? இதே ஃபார்முலா தான். இப்போ ஏபி மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த சிங்கிள் எலிமெண்ட் எல்லாம் வராது. ஏஎன் பி இருக்குது, இது ஒரு எலிமெண்ட் இருக்குது, இது ஏஎன் சி இருக்குது, இதில் பி இல்லை, இதுலேயும் பி இல்லை, இதில் ஏ இல்லை, இதில் ஏ இல்லை, இதில் ஏபி ரெண்டும் இல்லை. ஸோ இது வரையும் கிடையாது. இதில் ஏஎன் பி இருக்குது பாருங்கள். அப்போ இது செகண்ட் எலிமெண்ட். இதில் இருக்குது தேர்டு. இதில் ஏ கிடையாது, இதில் பி கிடையாது. அப்போ இது ஒன்று. ஸோ டோட்டலி எத்தனை இருக்கும்? ஒரு டபுள் எலிமெண்ட், 2 ட்ரிபிள் எலிமெண்ட், ஒரு 4 எலிமெண்ட் இருக்குது. இந்த 4 டேர்ம் தான் இருக்கும் இந்த ஃபார்முலாவில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் டி. ஏன்னா நமக்கு வேண்டியது இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி எல்லாத்துலேயும் வரணும் பாருங்கள். ஸோ இந்த 4 டேர்ம் எழுதியாச்சு. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா முந்தின இதில் பாருங்கள், சிங்கிள் எலிமெண்ட்டுக்கு ப்ளஸ் இருக்கும், டபுளுக்கு நெகட்டிவ், ட்ரிப்பிளுக்கு பாசிட்டிவ், 4 எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே டபுள் எலிமெண்ட். அப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம நெகட்டிவில் பண்ணவே கூடாது, ஸ்டார்டிங் பாசிட்டிவில் பண்ணோம். அப்போ ஸ்டார்டிங் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா இது டபுள் எலிமெண்ட். ட்ரிப்பிள் எலிமெண்ட்டுக்கெலாம் நெகட்டிவ் போடணும், ஆல்ரெடி பாசிட்டிவ் இருக்கும். ஆனால் இப்போ இந்த சேஞ்சினால் ட்ரிப்பிள் எலிமெண்ட்டுக்கு நெகட்டிவ், 4 எலிமெண்ட்ஸ்க்கு பாசிட்டிவ்னு போட போகிறோம். புரியுதாமா? அடுத்து இன்ஸ்டன்ஸ் 5, எக்ஸாக்ட்லி 3 செட் ஏ பி அண்ட் சி பட் நாட் டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3மே இன்டர்செக்ஷனில் இருக்கணும், ஏ பி அண்ட் சி. அப்போது இங்கே பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. வேறு எந்த டேர்ம்லையும் இந்த 3 இருக்காது. மைனஸ் இந்த 4 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ மொத்தமே 2 டேர்ம் தான். இதில் ஃபஸ்ட்டு வர டேர்ம் பாசிட்டிவ், அப்போ அடுத்து 4 டேர்முக்கு நெகட்டிவ்னு வரும். ஆல்வேஸ் யூனியன்னா ஆர் போடணும், இன்டர்செக்ஷன்னா ஆண்டுன்னு அர்த்தம். இது மட்டும் கிடையாது. இந்த 5 இன்ஸ்டன்ஸ் வந்து பேசிக். இது போக இன்னும் நிறைய டைப்பாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் எங்கே யூனியன் வரும், எங்கே இன்டர்செக்ஷன் வரும், இந்த மாதிரி டிரைவ் பண்ணுறது ஃபார்முலா, அந்த ஃபுல் ஃபார்முலாலேருந்து எப்படி தேவையான ஃபார்முலாவை கொண்டு வர முடியும், இது எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதாம்மா? தேங்க்யூ.